அவரை தெரியுமா உங்களுக்கு யாருன்னு சொல்லி? அச்சுச்சோ அவரா பயங்கரமான வராச்சே. நம்பி மயில பிடிப்பீங்களா? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? நம்ம பத கொண்டு போவேன் இதை கொடுத்து போடு. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையன்னு? இந்த கேக்ல பாருங்க ஒரு வடிவான கேர்ள் ஒரு ஆள் இருக்காங்க. யார் அது? அழகான ராட்சசியே அடி நெஞ்சு குதிக்கிறியே முட்டாசு வார்த்தையிலே பட்டாசு வெடிக்கிறியே அடி மனச அருவாமனைய அறுக்கிறியே. நீங்களா கேஷ்மிகா? எஸ். வாவ். டே உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் டே? பர்த்டே. பர்த்டே எத்தனை பர்த்டே? 8வது பர்த்டே. ரைட். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 3ஆம் ஆண்டு. எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க? ரோமன் கத்தோலிக். ரோமோ? கத்தோலிக். எங்க இருக்கு இந்த ஸ்கூல்? நான் கேள்விப்படல. எவ்வளவுக்குள்ள? அவர்ட்ட. இவ்வளவு அழகா கதைக்கிறீங்க. உங்களோட அம்மா பாரு. அப்பா? எங்க இருந்து வரணும் தெரியுமா? தெரியாதா? அவரை தெரியுமா உங்களுக்கு யாருன்னு சொல்லி? யாரு? விக்கி. ரைட். மிக்கி மூலமா தான் உங்களுக்கு இவ்வளவு கிஃப்ட் தந்துருக்காங்க. சரியா? ரைட். மிக்கி நம்ம கேக் கொடுப்போம். ஓகே ரைட். விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. கேக் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? இந்த கேக்ல பாருங்க ஒரு வடிவான கேர்ள் ஒரு ஆள் இருக்காங்க. யார் அது? நீங்க தானா? எக்ஸ்ட்ரா ஒரு கேக் கொண்டு வந்து போய் மிக்கி பாத்தீங்களா? பண்ண கேக் கொண்டு வந்து வைக்க தேவையில்ல. நம்ம பத கொண்டு போவேன் இதை கொடுத்து போடு. சரி ஓகே. என்ன செய்வோம்? அது கொண்டு போமா? ஓகேவா? கதைங்களா கேஸ்மிகா? அப்புறம் ரைட். அந்த அவ அம்மா இல்லைன்னு சொல்றாரு. அப்படியா? சரி ஓகே. நாங்க உங்களுக்கு ஒவ்வொரு கிஃப்டா தரோம். சரியா? அந்த கிஃப்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சாதான் உங்களுக்கு கிஃப்ட் தருவோம். இல்லாட்டி மிக்கி கொண்டு போயிரு. மிக்கில வயிற்றுக்கு வச்சு இந்த பாருங்க. அதுக்காக தான் இந்த திறந்து வச்சு கொடுப்பா. உங்களுக்கு விருப்பமான சாக்லேட் எது? என்ன சாக்லேட் உங்களுக்கு பிடிக்கும்? பாத்தீங்களா? அதாவது மேல இருக்கிறத பார்த்தா சொல்றாரு. எங்களுக்கு தந்தாக்கள் அப்படி சொல்லி அவங்க எல்லா சாக்லேட்டும் பிடிக்க முடியாது. அந்தவங்க நிறைய சாக்லேட் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு அந்த பல்லாம் போட்டு ஆயிட்டா மாட்டாங்க. அப்படியா? அப்படியும் இல்லையா? என்ன இன்னைக்கு நமக்கு சாக்லேட் இல்லை. இன்னைக்கு நம்ம சாக்லேட்டை கொடுப்போம். இப்ப நாங்க தார சாக்லேட் நீங்க என்ன செய்வீங்க? நீங்க தனியா சாப்பிடுவீங்களா? இல்லையா? எல்லாரும் கொடுத்து சாப்பிடுவீங்களா? நம்ம கொடுக்குற கிஃப்ட் எல்லாம் வந்து இவங்க யார் தந்தன்னு சொல்லணும். அதானே? ரைட். இப்போ நான் உங்களுக்கு தரோம். அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். சரியா? அப்போ தெரியுதா உங்களுக்கு யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லி. ரெடியாக இருக்கிறீங்களா? ரைட். கமான் மிக்கி. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லு. நீங்க டிஃபன் பாக்ஸா? மிக்கி அப்படி எதுவும் இருக்குமா? அந்த இல்லையாமே கண்டுபிடிங்க. யோசிக்கிறா கடுமையா? சரி ஓகே வேண்டிடுங்க. என்ன உடக்கஜா அவ்வளோ வேணுமா? ரைட் ஓகே. அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லுங்க. சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும் போல. என்ன? எஸ்ஸா? மிக்கி இப்போ உங்களுக்கு சாக்லேட் தர மாட்டேரு. இன்னொரு கிஃப்ட் இருக்கு தானே? அதையும் நான் உடச்சி பார்ப்போம். என்ன
என்ன சாமான் இருக்கு அதுல? மைலோ. மைலோ இருக்கா? ஆஹா, மைலோ ரொம்ப பிடிக்கும் போல ஏனே? எஸ். எல்லாத்துக்குமே எஸ்ஸா? சரி ஓகே, விக்கியா பண்ண மைலோ எல்லாத்தையும் குடிக்க வச்சு பார்ப்போம். ரைட் ஓகே, ஒரு மைலோ எடுத்து உடச்சு குடிப்போம். அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு சொல்லத்தான் வேணும். ஏ டேஸ்ட் பண்ண ரெடியா இருக்க மட்டும் சொல்லி அப்புறம் நான் வைக்கப்படுறேன். மைலோ குடிச்சு பார்ப்போம். இல்லாட்டி தம்பியை கொடுப்போம் மைலோ. தம்பி மைலோ குடிப்பீங்களா? அதை விட்டா சாய் விடுங்க. சரி ஓகே, இப்போ நாங்கள் இப்போ உங்களுக்கு சாக்லேட் பாக்கெட் தந்துருக்காங்க. இது உங்களுக்கு யார் தந்துருப்பாங்க சொல்லுங்க. மாமா. மாமாவா? மாமா அங்கே இருக்காரு? சவுதியில் இருக்கியாரா? மாமா என்ன வேலை செய்யுது? மாமா என்ன வேலை செய்யுது? ரைட். என்னதான் இருந்தாலும் வெளிநாடு வாழ்க்கைன்றது இங்கே நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி வராது தானே. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் சாப்பிடலாம், சந்தோஷமா இருக்கலாமே. ரைட். ஆனால் மாமாங்களுக்கு தரல கொடுக்க சொல்லி வேற யார் தந்துருப்பாங்க? வடிவா வலிக்கிட்டு இருக்கிறீங்க பர்த்டே நாள் பட்டர்ஃப்ளை கேர்ள் மாதிரி சொல்லுங்களேன். இந்த சாக்லேட் பாஸ்கெட், இந்த கேக், இந்த மைலோ, இந்த சாக்லேட் இதெல்லாம் யார் தந்துருப்பாங்க உங்களுக்கு? நான் சொன்னா தான் இந்த நிறைய கிஃப்ட் இருக்கு, அதெல்லாம் தருவோம். இல்லாட்டி நாங்கள் அப்படியே கொண்டு போய் தேடி பண்ணாங்க. என்னவே ரெடியா இப்போ நம்ம கொண்டு வரதுக்கு சொல்றாங்க இல்லைண்ணே? சொல்லுங்களேன், யார் தந்துருப்பாங்க? உங்களோட வீட்டில் இருக்கிறா கூட தந்திக்க மாட்டாங்களா? சித்தியா? சித்திர பேர் நதிபாவா? இல்லையே, அவங்க அப்படி தரலையே. அத்தன்னு சொன்ன எங்களுக்கு தெரியுமா? அத்தனை பேரையும் சொல்லி சொல்லணும். தேனு வந்திருக்காங்களா? எங்க இருக்காங்க? அம்மா நீங்க சந்தனீங்களா? வாய்ப்பில்லை ராஜா. அந்த அவசரம் இல்லையாமே. இதெல்லாம் மிக்கி மூலமா கொடுக்க சொல்லி தந்தவங்க பாருங்க. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து மிக்கி எங்க வர வச்சு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. இது உங்களோட பர்த்டே நாள் உங்களையும் சந்தோஷப்படுத்தி நீங்க டான்ஸ் பண்ணுவீங்களா, பாட்டு படிப்பீங்களா சொன்னாங்க. நாங்க சந்தத்துக்கு அப்புறம் நீங்க டான்ஸ் பண்ணணும், பாட்டு படிக்கணும். ரெடியா இருக்கீங்களா? இப்ப கண்டுபிடிக்கல கடைசி வரைக்கும். சும்மா சொல்லுங்களேன், உங்களோட வீட்டில் இருக்கிற தானே இருந்தது. சொல்லுங்களேன். அம்மாவா? அம்மாட பேர் என்ன? இல்லையா அப்படி ஒரு தரலையே. அப்பாட பேர் என்ன? ரஜீவா. மிக்கி அவரா தந்தவர் கொடுக்க சொல்லி. அடுத்த கிஃப்ட் தரேன். அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி உடைக்கிறதுக்கு முதல்ல நீங்க கெஸிங் பண்ணணும். சரியா? மிக்கி உங்களுக்கு மேஜிக் கொண்டு காட்டி பாருங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்ன இருக்குன்னு சும்மா கண்டுபிடிக்கணுமா? உடுப்பா? இல்லை வேற? ரைட். மிக்கி நம்ம எப்படி செய்வோம்? அவங்கள கண்ணை மூட வச்சு போட்டு நீங்க உடைச்சு காட்டுங்க. அவங்களுக்கு கண்ணை போடுங்க. One, two, three. என்னதான் இது? சிலோவா? இப்ப தெரியுதா உங்களுக்கு இதெல்லாம் யார் தந்திருப்பாங்கன்னு சொல்லி? சொல்லுங்களேன். என்ன ஷாக் ஆயிட்டீங்க? ரைட். அதுல என்ன எழுதிருக்காங்க? பார்த்தீங்களா? அப்ப யார் அவர்? அப்பா அங்க அப்பா கூப்பிடுங்க. அப்பா வாங்க. அப்பா பிடிக்குமா ரொம்ப உங்களுக்கு? எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்பாவை? ரொம்படா பிடிக்கும். நிறையடா பிடிக்கும். சொல்லுங்களேன்.
சொல்லுங்களே. சொன்னீங்கன்னா மிக்க உங்களுக்கு இன்னும் நிறைய கிஃப்ட் தர இருக்குது. உங்களோட மிக்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்க வேண்டிய. இப்ப தெரியுதா உங்களுக்கு இந்த கிஃப்ட் அரேஞ்ச்மெண்ட்லாம் யார் பண்ணிப்பாங்கன்னு சொல்லி? யாரு? அப்பா. அப்பா என்ன சந்தி பேரு? பிலோ. கேக். சாக்லேட் பாஸ்கெட்ஸ். அதெல்லாம் அவர் தரவே இல்லையே. இன்னும் நிறைய கிஃப்ட் இருக்கு தானே. இன்னைக்கு இப்போ ஒவ்வொன்றா தருவி இருப்போம் உங்களுக்கு. அதில் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸிங் பண்ணுங்க பார்ப்போம். உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்குள்ள என்ன இருக்குன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். புத்தகமா மிக்கி அப்படி எதுவும் இருக்குமா? மிக்கி தலையை தர்றதை பார்த்தா மிக்கிக்கு எதிரியா அவரோட இப்புள்ள கண்ணை மூடியை கலைஞ்சி போயிடும் போது. கண்ணை திறக்க திறந்தாச்சா கண்ணு? அது கிடையில நல்லா இருக்கு. இங்க காட்டுங்களேன். இந்த கலர் பிடிச்சிருக்கா அவளுக்கு? இந்த பேக் வந்து என்னது யூஸ் பண்ணுவீங்க? கிளாஸுக்கு போகிறதுக்கு. எந்த கொண்டு போவீங்க கிளாஸுக்கு கொண்டு போகிறதுக்கு? வேற ரைட். இவ்வளவு சாமானும் கொண்டு போறீங்க. ஸ்கூல்ல எத்தனை கிரேட் வாரீங்க? கிரேட் 3 படிக்கிறீங்க. ஓகே. ஸ்கூல்ல எத்தனை மார்க் வர நீங்க எக்ஸாம் செஞ்சு? நல்லா படிப்பீங்களா? ஒன்று கேள்விப்பட்டு வந்து நாங்க பாத்தீங்களா? மிகி கை தட்டுங்க எல்லாரும். அச்சா புள்ளையா நல்லா படிக்கணும். அடுத்த வேண்டதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா கிஃப்ட்? அதுக்கு முன்னாடி நீங்க கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, நம்ம எப்படி செய்வோம்? இப்போ நீங்க இப்போ எவ்வளோ கிஃப்ட் வேண்டிட்டீங்க சரியா? எங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று படிக்கணும். படிப்போமா? படிங்களேன். வடிவா படிப்பீங்களான்னு சொல்லி தான் இந்த பக்கத்தில் கேட்கலாம் சொன்னாங்க. பேசுமிக்கா வடிவா நாலாம் வடிவா பாட்டு படிப்பாவா? பாட்டு படிச்சா மிக்கி இப்போ பாருங்க எப்படி டான்ஸ் பண்ணி 2 பேர். இன்னைக்கு ரெடியா டான்ஸ் பண்ண? அந்த டன்னா படிங்களேன். இங்க பாருங்க, இந்த ஃப்ரெண்ட்ல பாருங்க. அடிக்கடி என்ன பாட்டு படிக்கிறீங்க? படிங்க முடியும் படிங்க. நாங்கள் இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இடத்துல காட்டுவோம். இப்படி ஒரு பாபா பாருங்க பர்த்டே நாளில் இவ்வளோ சந்தோஷத்தில் பாட்டு படிச்சுன்னு சொல்லி அதை மிக்கி எப்படி வடிவா டான்ஸ் பண்ணலாம் காட்டுவோம். படிங்களேன். எவ்வளோ அப்பா உங்களுக்கு பிடிக்கும் தானே? அப்பா பற்றி ஒரு பாட்டு படிங்க. இல்லாட்டி இப்படி செய்வோம். மிக்கி இப்போ உங்களுக்கு காதல் ஒரு பாட்டுன்னு சொல்லுவாரு. எல்லாரும் கேட்ட ரகசியம் தானே. மிக்கி உங்களுக்கு மெல்லமாக ஒரு பாட்டு படி சொல்லுவாரு. அந்த பாட்டு நீங்கள் படிக்கணும். சரியா? ஐயோ ஐயோ என்ன பண்ணி ஆமா மிக்கி மிக்கிக்கே பாட்டு வருது இல்லையா?